தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 தினங்களாகவே தொடர்ந்து சாரல் மழையானது பெய்து வருகிறது. இதில் குறிப்பாக தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் இந்த மழையானது அதி தீவிரமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் குற்றால அருவிகள் என அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக செங்கோட்டை அருகில் உள்ள குண்டாறு அணை, இந்த குண்டாறு அணையானது சுமார் 36 அடி கொள்ளளவு கொண்ட அணையாக இருந்து வருகிறது. இது மாவட்டத்தின் ஒரு சிறிய அணையாகவும் கருதப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தொடர்ந்து பெய்து வரக்கூடிய இந்த சாரல் மழையின் காரணமாக 36 அடி கொள்ளளவு கொண்ட இந்த குண்டாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. முழு கொள்ளளவை எட்டியதன் காரணமாக இதில் தண்ணீர் வரக்கூடிய தண்ணீர் மொத்தமாக வெளியேற்றப்பட்டும் வருகிறது. இதன் காரணமாக இந்த குண்டாறில் அணையிலிருந்து மொத்தமாக தண்ணீரானது வழிந்து ஓடக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்க்க முடிகிறது. இயற்கை எழில் சூழ்ந்த அந்த ரம்யமான இடத்தோடு அந்த தண்ணீரானது வழிந்தோடிய காட்சிகளும் பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சியளிக்கக்கூடிய நிலையிலே இருந்து வருகிறது. தொடர்ந்து இந்த வழிந்து ஓடக்கூடிய தண்ணீரானது தொடர்ந்து ஆற்று பகுதிகளுக்கு சென்று வருவதன் காரணமாக அப்பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த தண்ணீரின் காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் கூட என்பதன் காரணமாகவும் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் அப்பகுதியில் குளிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தொடர்ந்து மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு இதமான சூழலுடன் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு ரம்யமான சூழலை நிலவி வருகிறது. இதோடன் கூடுதல் சுவையாக இங்கே குண்டாறு அணையும் முழுமையாக நிரம்பி ஒரு ரம்யமான காட்சியும் அளிக்கக்கூடிய வகையில் இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராதியா, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக செங்கோட்டைக்கு அருகில் உள்ள குண்டாறு அணை நிரம்பி வழிகிறது. இது தொடர்பான ரம்யமான காட்சிகளை நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். இது குறித்தான தகவல்களை நமது செய்தியாளர் சம்பத் வழங்கினார். தகவல்களுக்கு நன்றி சம்பத்.